பிக் ஃபோக்கஸ் பகுதியில் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டதாகவும் இதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதற்கான காரணம் குறித்தும் இந்த போராட்டம் கூட்டணிக்காகவா கூட்டாட்சியை காப்பாற்றுவதற்காகவா என்ற விஷயம் தொடர்பாக பேசுவதற்காக திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சச்சிதானந்தம் அவர்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எந்த இடத்திலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை. மக்கள் கிட்ட ஒரு தவறான தகவலை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில தான் இது போன்ற அணுகுமுறையை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையாளுறாங்க அப்படின்னு பாஜக தரப்புன்னு விளக்கம் வந்திருக்கு. உண்மையாகவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன? சார், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியா கூட்டணி மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் கேரளாவுக்கு, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு, தெலுங்கானாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு, பஞ்சாபுக்கு, மேற்கு வங்காளத்துக்கு, இந்த எல்லா மாநிலங்களுமே இந்த மத்திய பட்ஜெட் இந்த மாநிலங்கள் முழுவதையும் புறக்கணிச்சிருக்காங்க. நீங்கள் பொதுவாக ஒரு தேர்தல் என்று வந்தால் தேர்தலில் அரசியலாக போட்டியிடுறதுங்கிறதும், தேர்தல் முடிந்த பிறகு ஒரு தேர்வு செய்யப்படக்கூடிய அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கமாக இருக்குதுங்கிறது தான் கடந்த கால நடைமுறை. ஆனால் இவங்க முற்றும் அரசியலாக இந்த ஆட்சியை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் ஜனதா தளத்தினுடைய ஆட்சி நடைபெறுது, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ஆட்சி. அதே மாதிரி தெலுங்கு தேசத்தினுடைய ஆட்சி ஆந்திராவில் நடைபெறுது. இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் அவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே ஆதரவு கொடுப்பதற்கு மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும்லாம் டிமாண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மத்திய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு சாலை மேம்பாலங்களுக்கு 26,000 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் கயா தொழில் முனையம் அது உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வெள்ள நிவாரணம் 11,500 கோடி ரூபா வழங்கப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள், மருத்துவமனைகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தலைநகர் அமராவதியை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரயில்வே திட்டங்கள், சாலை, மின்சாரம் போன்ற திட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடும் கூட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 2 முறை வெள்ளச்சேதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அதில் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்முடைய மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்தும் கூட மத்திய அரசு வெறும் 276 கோடி ரூபா மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு எதுவுமே கொடுக்கல. பீகாருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பீகாருக்கும் அவங்க எதிர்பார்த்ததோ, தெலுங்கு தேசத்துக்கும் அவங்க எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்ய முடியலைன்னாலும் கூட இருக்கிற ஒதுக்கீட்டில் குறிப்பாக இந்த 2 மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்திருப்பதுங்கிறது அப்பட்டமாக தெரிய வருது. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்டங்கள் நீங்கள் 91,000 கோடி ரூபா நீங்கள் சுகாதாரத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் மதுரை எய்ம்ஸை பற்றி அதில் ஒரு வார்த்தை கூட குறிப்பு இல்லை. டெல்லி எய்ம்ஸுக்கு 4,500 கோடி ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்காங்க. மதுரை எய்ம்ஸுக்கு கடன் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம், சென்னை 2வது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது அவங்க எதுவும் செய்யலை. அதே மாதிரி மதுரைக்கு, கோவைக்கான மெட்ரோ திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பொதுவாகவே இந்த பட்ஜெட் மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் திருந்திய மதிப்பீட்டில் நீங்கள் உரத்துக்கான மானியம் பார்த்தீங்கன்னா 1,80,000 கோடி, இன்றைக்கி 1,60 தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபா உரமானியம் குறைச்சிருக்காங்க. இவங்க எப்படி விவசாயிகளை பாதுகாக்க முடியும்? ஆகவே நீங்கள் இந்த அரசு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக இல்லை. உரத்தினுடைய விலை உயரும். அதே உணவுக்கான மானியத்தையும் அவங்க குறைச்சிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த ஆண்டு 60,000 கோடி ரூபா ஒதுக்கீடு, இந்த தடவை 86,000 கோடி ரூபா. தோற்றத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அதில் 41,500 கோடி ரூபா ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட நிதி. அப்போ வெறும் 44,500 கோடி ரூபா தான். போன ஆண்டை விட 15,000 கோடி ரூபாய், 15,500 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கும் குறைச்சி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பெருமளவு நிதி குறைக்கப்பட்டிருக்கு. அடிப்படை தேவைகளுக்கான, குறிப்பாக திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க. 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைத்திருந்தாலும் தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இது. கூட்டணியோட தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதல் பட்ஜெட்லேயே புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு குரலை தமிழ்நாட்டிலிருந்து பாஜக எதிர்கொள்ளுது. ஸோ வரக்கூடிய 5 ஆண்டுகள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை எப்படி கையாள போகுது?
சார் அவங்கள இப்போ நீங்கள் பாஜக ஆட்சிங்கிறது இப்போ கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது சில சலுகைகளை செஞ்சு ஜமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர பொதுவான ஒரு மக்கள் ஆதரவை பெறுவது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க தரப்புல தென்படலை. நாடாளுமன்ற ஜனநாயகம் உட்பட அதில் முறையாக பின்பற்றப்படுறதில்லை. எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒழிக்காமல் இருக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அவங்களுடைய அறிவிக்கைகள் நீங்கள் இப்போ மத்திய நம்முடைய பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறையிலேருந்து ஆஃபீஸ் மெமோரண்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் இணைந்து செயல்படலான்னு ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னென்னா அப்பட்டமாக ஒரு இந்துத்துவ அரசியலை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடு தான். அரசு ஊழியர்களே RSS இயக்கத்தில் RSS 4 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். கோட்ஸே RSS இயக்கத்தினுடைய அங்கத்தினர், அதற்காக தடை செய்யப்பட்ட இயக்கம். அதுல அரசு ஊழியர்கள் இடம் தவறான தகவல். இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்னு RSS தரப்புல கண்டனம் வந்திருக்கு, ஒரு எச்சரிக்கையும் வந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க மன்னிப்பு கேட்க தயாரா? கருத்தை வாபஸ் வாங்க தயாரா? நிச்சயமா இது வரலாற்று உண்மை. இதுல எந்த மன்னிப்பும் கேட்கறதுக்கு இல்லை. ஆகவே இது உண்மை என்று மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். RSS இயக்கம் மகாத்மா காந்தி படுகொலை செய்த இயக்கம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீதிமன்றம் சென்றாலும் அதையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசினுடைய கொள்கையை கொள்கை ரீதியாக எதுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணால் அது அந்த அரசை குறை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இவங்க நீங்கள் கல்விக்கான ஒதுக்கீடு 9,000 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. கல்விக்கான ஒதுக்கீட்டை நீங்கள் அடித்தட்டு மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆகவே இந்த ஆட்சிங்கிறது மீண்டும் கார்பரேட்டுகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருக்குது. அவங்களுக்கு வரி சலுகைகள் அளிக்கிறாங்க. 40% 35% இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இது மாதிரியான செல்வந்தர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு செல்வ வரி விதிக்கணும்னு உலகம் முழுவதும் டாக் வந்துகிட்டு இருக்கப்ப இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும் இந்திய பட்ஜெட்டில் அவங்களுக்கு மட்டும் குறைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக இந்த அரசு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசாகத்தான் இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை தாஜா பண்ணி 5 ஆண்டுகளை ஓட்டி உள்ளாங்கிறதுக்காக அதுக்காக தயார் செய்யப்பட்ட பட்ஜெட்டாகத்தான் இருக்குது. இதுலேயும் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. ஏற்கனவே 2014 10 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு வேலை கொடுத்தோம்னு இது வரைக்கும் ரெவியூ பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் 500 பெரிய நிறுவனங்களில் நீங்கள் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 500 நிறுவனங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு, அதன் மூலமா இவங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போனாங்கன்னா இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இது காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்த ஒரு திட்டம் தான். அதை அவங்களும் எடுத்திருக்காங்க அப்படின்றதா காங்கிரஸ் சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்கள் கூட்டணிக்கு ஒரு 25 எம்பிக்களை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பெயர் பட்ஜெட்ல இடம் பிடித்திருக்கும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி கூறியிருக்கார். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது அப்பட்டமான சந்தர்ப்பாத கருத்து. அதாவது அந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் அது இந்திய அரசுங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிய அரசு தான். இன்னைக்கு இந்திய மக்கள் ஏகமாக நீங்கள் வாக்களிக்கல. நீங்கள் 1.5% தான் வாக்கு வித்தியாசம். என்டிஏவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில 1.5% வாக்கு வித்தியாசம். கிட்டத்தட்ட நீங்கள் 93 தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த வெற்றி பெற்ற 93 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த தேர்தலை விட 63 தொகுதிகளில் குறைவாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் சார். தேர்தல் மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ஒன்ஸ் தேர்தல் முடிஞ்சிட்டாவே ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு எல்லோருக்குமான அரசாகத்தான் இருக்கணும். ஓட்டு அளிக்காதவங்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்த முறை அந்த ஓட்டை பாஜக பெறுவதற்கான முயற்சி எடுக்கணுமே தவிர இது நான் ஓட்டு போடல அதனால நிதி ஒதுக்கீடு பண்ணலன்னு அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய வாதமோ, அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய வாதமோ தமிழ்நாட்டுக்கு விரோதமான. தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்ங்கிறத புரிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும். அண்ணாமலையும் குரல் கொடுக்கணும், நம்ம டாக்டர் ராமதாஸும் குரல் கொடுக்கணும். அவரெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லாமல் இது நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையிலையும் நியாயமே கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு நலன்
இன்றைக்கு வந்து மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றுவதில் மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே மத்திய அரசு எந்த உதவியுமே செய்யலைன்னா அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிச்சிருக்காரு. ஆனா அது சரியான அணுகுமுறை கிடையாது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய தேவையை உறக்க பேசியிருக்கணும் அப்படின்னு இன்னொரு மாற்று கருத்து முன்வைக்கப்படுது எதிர்க்கட்சி முகாமில் இருந்து. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நிதி ஆயோக் கூட்டங்கிறது நீங்கள் வந்து நிதி வந்து மாநிலங்களுக்கான பகிர்வை அளிக்கக்கூடிய கூட்டம் தான். அது கூட்டத்தில் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணாட்டியும் அதை வந்து கொடுக்க தான் போகிறாங்க. ஒரு மத்திய பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் வலுவாக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழல்லையே தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இந்த 7 முதலமைச்சர்களும் பேசணும்னா என்ன நடந்துட போகுது? ஆகவே அது வந்து புறக்கணிப்பதுங்கிறது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது தான். நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்கிற நிலைமை இந்த அரசு ஏற்படுத்தினால்தான் நாங்கள் பங்களிப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது, காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அறிவித்திருப்பது சரியான அணுகுமுறை தான்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து சார். சரி, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, எப்போதும் புறக்கணிக்க மாட்டோம், புறக்கணிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனால் திட்டங்களை செயல்படுத்துறதுல நிதி பற்றாக்குறை இருக்கு, மெட்ரோ திட்டத்திற்கு இன்னும் நிதி விடுவிக்கல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க அந்த நிதியை வாங்கி தர போறீங்க? என்ன வியூகம் அடுத்த கட்டமா? இது அணுகுமுறை எப்படியாக இருக்க போகுது சார்? எங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய போறோம். இந்தியா கூட்டணி முழுமையாக நேற்று இருந்து துவங்கி விவாதம் துவங்கி நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய இந்த எப்படி ஒரு பாரபட்சமான பட்ஜெட் என்பதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் மக்களுக்கு தெரிகிற வகையில் நேற்று இந்தியா கூட்டணி வந்து இது ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டு என்று சொல்லி இந்தியா கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய போராட்டங்கிறது தொடரும். இது வந்து நீங்கள் பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்கள் முதலமைச்சர்கள் கூட வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்த இந்த 2 மாநிலங்களுக்கும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையங்கிற ஆதங்கத்தோடு கூட சில மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறதாக தகவல் இருக்கு. ஆகவே நீங்க வந்து இவங்க 2 முதலமைச்சரும் கூட என்னன்னா நம்ம கேட்ட அந்த 1 லட்சம் கோடி நிதிங்கிறது கொடுக்கல, அவங்க ரொம்ப சொற்பமாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்து வரவேற்று சொல்லிட்டாலும் கூட இதெல்லாம் அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அவங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் தனியாக பேசுகிற போது குறிப்பிடுறாங்க. ஆகவே நம்ம வந்து இது நிச்சயமாக வந்து இந்த அரசை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜக அரசினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை, மாநிலங்களை புறக்கணிக்கிற நடவடிக்கையை, அரசியல் ரீதியாக பார்க்கிற நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தான் தெரிவிச்சுக்கிறோம் சார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் தொடர்பாக உங்களுடைய பார்வை எங்களோட பயந்துட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு சச்சிதானந்தம். நன்றி சார். நன்றி.